ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும். ஊருக்கு வந்தாலே நம்ம தாத்தா வளையல் கடைக்கு போகாமல் வர முடியுமா? அதில் வேற என் சிஸ்டர் வேற ஊர்லேருந்து வந்திருந்தா, நான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ 2 பேருமா சேர்ந்து அப்படியே வெளியில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அப்போ தான் வந்து இந்த கடைக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். என்னமோ தெரியல, எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் அந்த பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அவள் வீட்டில் பார்த்தோன்னா அந்த பொருள் அங்கே இருக்கும். அதேமாதிரி அவள் வாங்கியிருந்தா அப்படின்னா என்னோட வீட்டில் அது இருக்கும். இத்தனைக்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரும் பண்ணிக்க மாட்டோம், சொல்லிக்கவும் மாட்டோம், எதுவும் பண்ணிக்க மாட்டோம். ஆனாலும் அது இருக்கும். இது நாங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துட்டோம். ஆஃப்கோர்ஸ் ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் தான் 2 பேருமே இருக்கிறோம். அது என்னமோ தெரியல. நிறைய பேர் அப்படி இருப்பீங்களா என்னன்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து வளையல் கடையில் சூப்பர் சூப்பர் பேங்கிள்ஸாக இருந்துச்சு. தாத்தா வந்து புது ஸ்டாக் வந்திருக்கு. வியாழக்கிழமை வேறு வருதுன்னு வேறு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒரு டசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்படியே கொஞ்சம் ஈவினிங் டைம் வெளியில் போனோம்.